பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். பீகார் முதல்வராக இன்று பதவியேற்கிறார் நிதிஷ்குமார். பீகாரில் கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடந்தது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா 89, ஐக்கிய ஜனதா தளம் 85, ராம்விலாஸ் பஸ்வானின் லோக் ஜனசக்தி 19, ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 5, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 4 இடங்களில் வெற்றி பெற்றன. இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம் பாட்னாவில் நேற்று நடந்தது. இதில் தற்போதைய முதல்வரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் குழுவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து நிதிஷ்குமார் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சென்று கவர்னர் ஆரிஃப் முகமது கானை நேற்று மாலை சந்தித்தார். அப்போது வெளியேறும் அரசின் தலைவரான நிதிஷ் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை கவர்னரிடம் அளித்தார். அதை ஏற்றுக்கொண்ட கவர்னர் ஆரிஃப் புதிய அரசு பதவியேற்கும் வரை இடைக்கால முதல்வராக நீடிக்கும்படி கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் பீகார் முதல்வராக 10வது முறையாக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்கிறார். காந்தி மைதானத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். 12 சீட் கேட்கும் வாசன், பாரதிய ஜனதா பெயரை சொல்லி தப்பித்த பழனிசாமி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தமாக இடம்பெற்றுள்ளது. அதன் தலைவர் வாசன் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சந்தித்து பேசினார். அப்போது தமாகவுக்கு 12 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தமாக நிர்வாகிகள் கூறியதாவது: கடந்த பல ஆண்டுகளாக அதிமுக மற்றும் பாரதிய ஜனதாவோடு தமாக இணக்கமாக இருந்து வருகிறது. இரு கட்சி கூட்டணியிலிருந்தே தேர்தல்களை சந்தித்து வருகிறது. கடந்த 2024 லோக்சபா தேர்தலின் போது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து அதிமுக விலகிச் சென்று இரு கட்சிகளும் தனித்தனியாக கூட்டணியை ஏற்படுத்தின. அப்போது தமிழக பாரதிய ஜனதா தலைவராக இருந்த அண்ணாமலை வாசனுடன் பேச்சு நடத்தி தமாகவை பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற வைத்தார். போட்டியிட்ட இடங்களில் தோல்வியடைந்தாலும் பாரதிய ஜனதா கூட்டணியிலேயே வாசன் தொடர்கிறார். இந்நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலில் வலுவான திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கு மீண்டும் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைய வேண்டும் என வாசன் சொல்லி வந்தார். இரு தரப்பையும் சமாதானப்படுத்தும் பணியையும் அவர் மேற்கொண்டார். டில்லி மேலிட பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்து பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அவருடைய தொடர்ச்சியான வற்புறுத்தல்களுக்கு பின் மீண்டும் கடந்த ஏப்ரலில் கூட்டணி உருவானது. கடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த தமாகவும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைந்தது. சில நாட்களுக்கு முன் வாசன் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக அரசியல் நிலவரம் குறித்து இருவரும் அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசினர். அப்போது தமாகவுக்கு 12 இடங்கள் வரை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வாசன் வைத்துள்ளார். அதற்கு பாரதிய ஜனதா தலைமையுடன் பேசி முடிவெடுக்கலாம் என பழனிசாமி கூறியதாக தமாக வட்டாரங்கள் தெரிவித்தன. திரும்பி வந்த மெட்ரோ திட்டம் அரசின் அறிக்கைதான் காரணம், முன்பே ஏன் சொல்லவில்லை? ஸ்டாலினுக்கு பாரதிய ஜனதா கேள்வி. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை ஒப்புதலுக்காக தமிழக அரசு அனுப்பியிருந்த நிலையில் மத்திய அரசு அதை திருப்பி அனுப்பியது. அதற்கான காரணங்களையும் சொல்லியிருக்கிறது. மக்கள் தொகை 20 லட்சத்திற்கு மேல் இருந்தால்தான் திட்டத்தை செயல்படுத்த முடியும். பொது போக்குவரத்து பயண நேரமும் மெட்ரோ பயண நேரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பதால் மக்கள் மெட்ரோவுக்கு மாறுவார்கள் என சொல்ல முடியாது. போதிய இடவசதி இல்லாததால் அதிகமான தனியார் கட்டிடங்களை இடிக்க வேண்டியிருக்கும். அதனால் செலவு அதிகமாகும். அதற்கு பதிலாக இரு நகரங்களிலும் தனிப்பாதையில் பஸ்ஸுகள் மட்டும் இயக்கப்படும் BRTS திட்டத்தை செயல்படுத்தலாம் என மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் பரிந்துரைத்துள்ளது. மத்திய அரசு மெட்ரோ ரயிலை நிராகரித்துவிட்டதாக முதல்வர் ஸ்டாலின் குறை கூறினார். தமிழக மக்கள் பாரதிய ஜனதாவை நிராகரிப்பதால் பழி வாங்குகிறார்கள். பாரதிய ஜனதா ஆளும் சிறிய 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் அளித்தனர். எதிர்க்கட்சிகளின் மாநிலங்களை புறக்கணிப்பது சரியில்லை என ஸ்டாலின் கூறியிருந்தார். இதற்கு தமிழக பாரதிய ஜனதா பதில் அளித்துள்ளது. அதன் விவரம்: தவறான கதைகளை சொல்லி மக்களை ஏன் முதல்வர் ஸ்டாலின் தவறாக வழிநடத்த வேண்டும்? மெட்ரோ ரயில் திட்டங்களை திருப்பி அனுப்பப்பட்டதற்கு நீங்கள்தான் 100% காரணம். மாநில அரசு சமர்ப்பித்த கோவை விரிவான திட்ட அறிக்கையில் தற்போதைய பயண நேரத்துடன் ஒப்பிடும்போது பெரிதாக பயண நேரத்தை சேமிக்க முடியாது என மக்களுக்கு ஏன் தெரியப்படுத்தவில்லை?
கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமானால் பெரிய அளவிலான தனியார் சொத்துக்களை இடிக்க வேண்டியிருக்கும் என்பதை நீங்கள் ஏன் மக்களுக்கு சொல்லவில்லை? திமுக அரசு அனுப்பிய விரிவான திட்ட அறிக்கையில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எண்ணிக்கையை குறிப்பிட்டுள்ளனர். தற்போதைய மக்கள் தொகை அல்லது எதிர்கால மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அதை நியாயப்படுத்துவது ஏன்? மதுரை மெட்ரோவை பொறுத்தவரை தற்போதுள்ள பயணிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப தனிப்பாதையில் பஸ்ஸுகள் மட்டும் இயக்கப்படும். பிஆர்டிஎஸ் திட்டமே சரியானது என்று ஏன் மக்களுக்கு தெரிவிக்கவில்லை? தமிழக அரசு அளித்த மெட்ரோ திட்ட அறிக்கைகள் சாத்தியமானதாகவோ அல்லது தொழில்நுட்ப ரீதியாக யதார்த்தமானதாகவோ இல்லை. அவசர கதியிலும் அரசியல் பிளவை ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் உருவாக்கப்பட்டது. பொய் சொல்வதை நிறுத்துங்கள் முதல்வரே. பதவியின் கடைசி நாட்களிலாவது பொறுப்பான முதல்வராக இருங்கள் என்று தமிழக பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது. திமுகவின் பொய் தொழில் முதலீடு வேலைவாய்ப்பு மோசடி கதை. பாமக சார்பில் தயாரிக்கப்பட்ட திமுக அரசின் பொய் தொழில் முதலீடுகள் 34 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு மோசடி கதை என்ற ஆவணத்தை அன்புமணி வெளியிட்டார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் 11.32 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 1059 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதனால் 34 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதல்வர் ஸ்டாலினும் தொழில்துறை அமைச்சர் ராஜாவும் அறிவித்தனர். இதில் 40% முதலீடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டு வரும் தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்கானவை. 1059% மட்டுமே முழுமையான செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. திமுக ஆட்சியில் இதுவரை நடந்த 8 அமைச்சரவை கூட்டங்களில் 1.56 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளுக்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மொத்த முதலீடுகளில் 3% மட்டுமே வெளிநாட்டு முதலீடுகள். 4.5 ஆண்டுகளில் செய்யப்பட்ட மொத்த முதலீடுகளின் மதிப்பு 8.8%, அதாவது 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் குறைவுதான். ஆனால் 11.32 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வந்துவிட்டதாக திமுக அரசு கணக்கு காட்டுகிறது. இது அரசின் மோசடியை காட்டுகிறது. முதல்வர் ஸ்டாலின் தனது ஆட்சியின் போது துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய 7 நாடுகளுக்கு பயணம் செய்தார். அப்போது 34,104 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 66 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஆனால் அதில் ஒரு பைசா கூட முதலீடு வரவில்லை. 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பு கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்று கூட முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. 70,800 கோடி ரூபாய் டாடா பவர், 52,474 கோடி ரூபாய் ஏசிஎம்இ கிளீன்டெக், 42,768 கோடி ரூபாய் அதானி குழும முதலீடுகள் வரவில்லை. ஆந்திராவில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. வரிச்சலுகை அளிக்கப்படுகிறது. கமிஷன் கேட்கப்படுவதில்லை. இதனால் தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் கூட அங்கே செல்கின்றன. ஸ்டாலின் ராஜாவின் பித்தலாட்டத்தை அமலப்படுத்தவே திமுக அரசின் பொய் தொழில் முதலீடுகள் என்ற ஆவணத்தை வெளியிட்டுள்ளோம் என அன்புமணி கூறினார். புதிய வாக்காளர்களை தவிர்க்கும் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் விண்ணப்ப படிவம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. புதிய வாக்காளர் விண்ணப்ப படிவங்களை இளைஞர் மற்றும் இளம்பெண்களுக்கு வழங்குவதை ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் தவிர்ப்பதாக புகார் எழுந்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியை தேர்தல் கமிஷன் துவக்கியுள்ளது. முதற்கட்டமாக வாக்காளர் கணக்கெடுப்பு பணி 4ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இப்பணிகளை டிசம்பர் 4க்குள் முடித்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. வாக்காளர் கணக்கெடுப்பு பணியின் போது 18 வயது நிரம்பிய முதல் முறை வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்க திட்டமிடப்பட்டது. இதற்காக கணக்கெடுப்பு படிவத்துடன் அந்த வீட்டில் உள்ள புதிய வாக்காளர்களை சேர்க்க படிவம் 6 மற்றும் உறுதிமொழி படிவத்தை ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பெரும்பாலான ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் புதிய வாக்காளர் விண்ணப்ப படிவத்தை உடன் எடுத்து செல்வதில்லை. தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டும் படிவம் 6 வழங்காததால் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. இதன் பின்னணியில் ஆளும் கட்சி இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து வாக்காளர்கள் தரப்பில் கூறப்படுவதாவது: நடிகர் விஜய் துவக்கியுள்ள தாவேகவில் இளைஞர்கள், இளம்பெண்கள் அதிக அளவில் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பலருக்கு ஓட்டுரிமை இல்லை. எனவே 18 வயது நிரம்பியவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க அக்கட்சி தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிய வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்தால் திமுகவிற்கு சட்டசபை தேர்தலில் பின்னடைவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இதை மனதில் வைத்து படிவம் 6 மற்றும் உறுதிமொழி படிவத்தை ஆளும் கட்சி ஆதரவு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வழங்குவதில்லை. இனியாவது ஜனநாயக முறைப்படி வாக்காளர் பட்டியலை தயாரிக்க 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் படிவம் 6 மற்றும் உறுதிமொழி படிவத்தை வழங்க தேர்தல் கமிஷன் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர். கசிந்த உளவு தகவல்: ஒவ்வொருவரிடமும் ரூபாய் 6,500 நன்கொடை கேட்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள். டெல்லி செங்கோட்டை அருகே நவம்பர் 10ஆம் தேதி கார் வெடிகுண்டு தாக்குதல் நடந்தது. இதில் 15 பேர் இறந்தனர்.
கார் ஓட்டி வந்த ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவை சேர்ந்த டாக்டர் உமர் நபியும் இறந்தார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு குறித்த வழக்கு NIA-வுக்கு மாற்றப்பட்டது. விசாரணையில் இது பயங்கரவாத செயல் என்பது உறுதியானது. கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன் காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டியவர்களை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ஹரியானாவின் பரிதாபாத்தில் உள்ள அல் பலாஹ் பல்கலையில் பணியாற்றும் காஷ்மீரை சேர்ந்த டாக்டர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரிந்தது. டாக்டர்கள் ஆதில் முசாமல் மற்றும் ஷாஹின் என்ற பெண் டாக்டர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 360 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த கைதுகளால் பதற்றமடைந்த டாக்டர் உமர் நபி வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட காருடன் தப்பி ஓட முயன்றபோதுதான் அது டெல்லி செங்கோட்டை அருகே வெடித்து சிதறியது. தொடர்ந்து கைதானவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்களை துருக்கி உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து இயக்கியது பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் என தெரிந்தது. இந்த கும்பல் வரும் டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தன்று டெல்லியில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியிருந்தது. இதையடுத்து மத்திய உளவுத்துறையிடம் சிறிய தகவல் கிடைத்தாலும் அது குறித்து ஆராய்ந்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி விசாரணையில் கிடைத்த குறிப்புகளை வைத்து புதிய தகவல்களை உளவுத்துறை சேகரித்துள்ளது. இதுபற்றி உளவுத்துறை மூத்த அதிகாரிகள் சொல்லும் தகவல் அதிர வைக்கிறது. பாகிஸ்தானின் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் பியாதீன் எனப்படும் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த டிஜிட்டல் முறையில் நிதி திரட்டி வருகின்றனர். இதை டில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு முன்னரே துவங்கிவிட்டனர். இதில் பாகிஸ்தானின் சதாபே என்ற பண பரிமாற்ற செயலி முக்கிய பங்கு வகிக்கிறது. இதற்காக அவர்கள் பல்வேறு சமூக வலைதளங்களில் பிரச்சாரங்களை முன்னெடுத்துள்ளனர். அதில் பயங்கரவாதிகளுக்கு தாக்குதலுக்கு தேவையான உபகரணங்கள் வழங்க ஆதரவாளர்கள் ஒவ்வொருவரும் தலா 6500 ரூபாய் வழங்க முன்வர வேண்டும். பணம் தருபவர்களும் போராளிகளாக கருதப்படுவர் என கூறப்பட்டுள்ளது. இந்த பணத்தை ஒயிட் காலர் பயங்கரவாதிகளான டாக்டர்கள் குழு உள்ளிட்டோருக்கு வழங்க இருந்தனர். தற்போது இந்த டிஜிட்டல் நன்கொடை குறித்த விசாரணையையும் NIA துவங்கியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு CBI விசாரணைக்கு இடைக்கால தடை. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 27 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு கோர்ட்டில் நடந்து வருகிறது. இந்நிலையில் தமிழக போலீசார் வழக்கை நியாயமாக விசாரிக்கவில்லை. எனவே விசாரணையை CBIக்கு மாற்ற வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் இமானுவேல் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த ஹைகோர்ட் வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றியது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது. மனுவை விசாரித்த நீதிபதி JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு CBI விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா இந்த வழக்கை CBI விசாரிக்க எந்த அவசியமும் இல்லை. கொலை வழக்கில் ஏற்கனவே தமிழக காவல்துறை விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்துவிட்டனர். இந்த வழக்கில் சிலர் ஜாமீன் பெற்றுள்ளனர். அதையும் தமிழக காவல்துறையை தொடர்ந்து விசாரிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு. அனைத்து வழக்குகளிலும் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்பதை ஏற்க முடியாது. CBIயிடம் அவ்வளவு பெரிய கட்டமைப்பு கிடையாது. அவர்கள் அனைத்து வழக்குகளையும் விசாரிப்பது நடைமுறை சாத்தியமும் கிடையாது. எதற்கெடுத்தாலும் CBI விசாரணை கேட்பது தற்போது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் அதன் பிறகு சென்னை ஹைகோர்ட் CBI விசாரணைக்கு மாற்றியது சரியல்ல. எனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றிய சென்னை ஹைகோர்ட் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கிறோம் என உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கை CBI தொடர்ந்து விசாரிக்கவும் இடைக்கால தடை விதித்தனர். சபரிமலையில் அடிப்படை வசதிகள் இந்து முன்னணி வலியுறுத்தல். சபரிமலையில் தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் உடனடியாக செய்து தர வேண்டுமென இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கை: சபரிமலைக்கு ஆண்டுதோறும் கார்த்திகை முதல் தை மாதம் வரை கோடிக்கணக்கான பக்தர்கள் கடும் விரதமிருந்து ஐயப்பனை தரிசிக்க வருகின்றனர். மலையில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படுகின்றனர். ஆண்டுதோறும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருப்பதால் அதற்கு தகுந்தவாறு கேரள அரசும் தேவசம் போர்டும் இணைந்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும். தற்போது கூட்ட நெரிசல் அதிகமாகி பக்தர்கள் அவதிப்பட்ட சூழலில் போலீஸ் உயரதிகாரிக்கு தகவல் தெரிந்து உடனே சரி செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கும் கோவில் நிர்வாகத்துக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக பம்பையிலிருந்து சன்னிதானத்துக்கு செல்ல
10 மணி நேரம் முதல் 15 மணி நேரம் ஆகிறது. மண்டல பூஜை மற்றும் மகர ஜோதி காலங்களில் பக்தர்களால் அதிகமான வருமானம் வருகிறது. அந்த வருமானத்தை கொண்டு கோயிலுக்கு நிறைய அடிப்படை வசதிகளை உருவாக்கி தர முடியும். ஆனால் வருவாயை மட்டும் எடுத்துக்கொண்டு பக்தர்களின் நலனில் அக்கறை காட்டாமல் அரசு உள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டு ஐயப்ப பக்தர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை கேரள அரசு விதித்திருக்கிறது. எனவே தேவசம் போர்டும் கேரள அரசும் நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்து ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் உரிய அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என கூறியுள்ளார்.